திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 52ஆம் ரகசியம். இங்கு இல்லை என்றேனோ ததிபாண்டனைப் போலே. சாமி, இது கோகுலத்தில் ஒரு தயிர் விற்பவரை பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். ததி என்றால் தயிர் என்று பொருள். பாண்டம் என்றால் பானை. தினமும் தலையில் பெரிய பானையில் தயிரெடுத்து சென்று கோகுலத்தின் வீதிகளில் தயிர் வாங்கலியோ கெட்டி தயிர் வாங்கலியோ என்று கூவி விற்பார் ததிபாண்டன். விற்று காலி பானையுடன் மதிய வேளையில் தன் குடிசைக்கு வந்து உணவருந்திவிட்டு வாசலில் அந்த பெரிய பானையின் மீது தலை வைத்து சற்று உறங்குவார். அதனால் இவர் பெயரே ததிபாண்டன் என்று ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் கோகுலத்தில் கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளையாக வளர்ந்தான். வெண்ணையை பார்த்தால் கண்ணனுக்கு கொண்டாட்டம். ஆனால் அன்னை யசோதைக்கு திண்டாட்டம். ஒரு நாள் அன்னை யசோதையின் மடியில் படுத்து கொண்டிருந்தான் கண்ணன். அடுப்பில் பால் பொங்கிவிட போகிறதே என்று மெதுவாக கண்ணனை படுக்கையில் விட்டுவிட்டு அடுப்படிக்கு சென்றாள் அன்னை யசோதை. அன்னை சென்றவுடன் கண்ணன் மெதுவாக எழுந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். எங்கும் வெண்ணெய், பால், தயிர், நெய் எதுவும் இல்லை. அன்னை யசோதை எல்லாவற்றையும் கண்ணனுக்கு எட்டக்கூடாது என்று மேலே உரியில் வைத்திருந்தாள். கண்ணன் பக்கம் ஒரு உரல் இருந்தது. அதை உருட்டினான். பிறகு கவிழ்த்தான். பிறகு அதன் மீது ஏறினான். அப்பொழுதும் உரி எட்டவில்லை. ஒரு கல்லை எடுத்து அடித்தான். உரியிலிருந்த வெண்ணெய், தயிர் கீழே அருவி போல கொட்டியது. தித்திக்கும் பாலை குடித்தான். வெண்ணெயை கொஞ்சம் சாப்பிட்டான். மீண்டும் பால், வெண்ணெய் என்று மாற்றி மாற்றி சாப்பிட்டான். அவனுடைய நண்பர்கள் அங்கே வர அவர்களுக்கும் பங்கு போட்டு கொடுத்தான். சாப்பிட்ட பால், வெண்ணெய் ஜீரணமாக வேண்டுமே என்று நெய் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று ஒருவர் மீது ஒருவர் ஏறி நெய் குடத்தை எடுத்து தூக்கிய போது கையில் வெண்ணெய் பிசுக்கில் நெய் பானை வழுக்கி அவன் முகத்தின் மீது கொட்டி பானை உடைந்தது. சத்தம் கேட்ட அன்னை யசோதை அடுப்படியிலிருந்து ஓடி வந்தாள். வீடே அல்லோல கல்லோலமாய் இருப்பதை பார்த்தார். கண்ணனின் தோழர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். கண்ணன் மட்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். அன்னை யசோதை பக்கத்திலிருந்த தாம்பு கயிற்றை எடுத்தாள். கண்ணனை நோக்கி அடிக்க வந்தாள். கண்ணனை பிடித்தாள். ஆனால் கண்ணன் உடம்பு முழுக்க நெய்யும் வெண்ணையும் பூசிக்கொண்டிருந்ததால் வழுக்கி கொண்டு நழுவினான். நழுவியவன் தெருவில் குடுகுடுவென்று ஓட ஆரம்பித்தான். திரும்பி பார்த்தான். தூரத்தில் அன்னை யசோதை கையில் தாம்பு கயிறுடன் தெரிந்தாள். சட்டென்று ததிபாண்டன் இல்லத்திற்குள் நுழைந்தான் கண்ணன். பாதி தூக்கத்தில் இருந்த ததிபாண்டன் அருகில் சென்று தாத்தா தாத்தா என எழுப்பினான். ததிபாண்டன், கண்ணன், அம்மா என்னை அடிக்க வருகிறார், என்னை எங்காவது ஒளித்து வை என்றான். சுற்றி முற்றும் பார்த்தான் ததிபாண்டன். உடனே கண்ணனை எடுத்து பானைக்குள் போட்டான். உடலில் முழுக்க வெண்ணையும் தயிருமாக இருந்த கண்ணன் வழுக்கி கொண்டு உள்ளே சென்றான். பக்கத்திலிருந்த மூடியை அதன் மீது கவிழ்த்தார். அங்கே வந்த அன்னை யசோதை, என் மகன் கண்ணன் இங்கே வந்தானா? இங்கே இந்த வீட்டிற்குள் வந்த மாதிரி இருந்தது என்றாள். இங்கு கண்ணன் இல்லையே, நான் அவனை பார்க்கவில்லையே என்று பொய் கூறினான் ததிபாண்டன். வயதான ததிபாண்டன் பொய் சொல்ல மாட்டார் என்று அன்னை யசோதை கண்ணனை தேடிக்கொண்டு வெளியே சென்றாள். பானையின் உள்ளே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கண்ணன் மூடியை திற, நான் பானையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றான். ததிபாண்டன் கூறினான், கண்ணா, நீ வெளியே வர வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒன்றை தர வேண்டுமே என்று ஒரு நிபந்தனையை விதித்தான். தாத்தா, நான் ஒரு குட்டி குழந்தை, என்னால் என்ன தர முடியும்? என்னை வெளியே விடு என்று கெஞ்சும் குரலில் பானையிலிருந்து குரல் கொடுத்தான் கண்ணன். கண்ணா, நீ சாதாரண சின்ன குழந்தை இல்லை. உன் லீலைகள் எல்லாம் எனக்கு தெரியுமே. உன் பக்தர்களுக்கு நீ மோட்சம் தருகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கும் அது வேண்டும் என்றான் ததிபாண்டன். தாத்தா, எதுவாக இருந்தாலும் வெளியே வந்தவுடன் பேசிக்கொள்ளலாம். பானையிலிருந்து முதலில் என்னை வெளியே விடு, எனக்கு மூச்சு முட்டுகிறது என்றான் சின்ன கண்ணன்.
ததிபாண்டன், அது எப்படி? முதலில் தருகிறேன் என்று வாக்கு கொடு, அதற்கு பிறகுதான் உன்னை வெளியே எடுப்பேன் என்றான். சரி, தருகிறேன் என்றான் கண்ணன். கண்ணா, சந்தோஷம். இன்னொரு சின்ன நிபந்தனையும் இருக்கிறது. சிறு வயதிலிருந்து இந்த பானையுடன் நான் வளர்ந்து விட்டேன். மதியம் அதை தலைக்கு வைத்து படுத்தால்தான் எனக்கு உறக்கம் வரும். அதனால் என் பானைக்கும் மோட்சம் கொடு, அதுவும் என்னுடன் மோட்சத்திற்கு வர வேண்டும் என்றான். என்னது, பானைக்கு மோட்சமா? அது எப்படி என்றான் கண்ணன் பானையில் இருந்து. கண்ணா, நீ நினைத்தால் முடியாதது இருக்கிறதா என்றான் ததிபாண்டன். சரி, உனக்கும் உன் பானைக்கும் மோட்சம் உண்டு என்று சொன்ன பிறகு ததிபாண்டன் கண்ணனை பானையிலிருந்து விடுவித்தான். சாமி, ஒன்றுமறியாத இடையன் ததிபாண்டன் கண்ணன் இங்கு இல்லை என்று பொய் கூறி மோட்சம் பெற்றான். ஒன்றுமறியாத பானையும் மோட்சம் பெற்றது. எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவர், பெண்ணே, நீ சொன்ன கண்ணன் விஷமக்கதை அப்படியே பெரியாழ்வார் பாசுரத்தில் இருக்கிறது என்றார். அப்படியா சாமி என்றாள் அந்த சின்ன பெண். ஆமாம், பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய கண்ணன் என்கிறார் ஆழ்வார் என்றார் உடையவர். அப்போது ஒரு சிஷ்யர், ஒரு சந்தேகம். பானை ஓர் அறிவில்லாத உயிரற்ற பொருள், அதற்கு எப்படி மோட்சம் என்று கேட்க, உடையவர் புன்முறுவலோடு மீண்டும் பெரியாழ்வாரை தான் துணைக்கு அழைக்க வேண்டும் என்று தொடர்ந்தார். திருக்கோட்டியூர் பெருமாளை அழைக்காதவர்கள் குடிக்கிற தண்ணீர், அவர்கள் உடுக்கும் உடை முன்பிறவியில் பாவம் செய்திருக்க வேண்டும் என்கிறார் பெரியாழ்வார். தண்ணீருக்கும் உடையும் அறிவில்லாத உயிரற்ற பொருள், ஆனால் ஆழ்வார் பாவம் செய்திருக்கும் என்கிறார். அதுபோல இந்த பானை முன்ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கும், மோட்சம் போனது. ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராமபிரான் கடைசியில்தான் வைகுந்தத்திற்கு கிளம்பும் முன் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு போனாரே, பெருமாள் நினைத்தால் முடியாதது கிடையாது என்றார். உடனே அந்த பெண் புன்னகையுடனே, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே, மறுபடியும் ராமாயணமா என்றார் உடையவர் சிரித்து கொண்டே.